வருஷத்திலே பாதுகாத்த தேவன் இந்த புதிய வருஷத்திற்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். Our Lord Jesus Christ who led us in the year of 2025, the same way the Lord Jesus Christ will lead also this new year. இந்த 2026வது வருஷத்தின் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி முதல் வெள்ளிக்கிழமைக்கு எல்லாரையும் பார்க்கிறதுல ரொம்பவும் சந்தோஷம். We also welcome you all and we are also happy to see you all in the new year of first Friday of 2026. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். There are so many people have been invited, but very few people have been called, and you all are so blessed. நாம் எல்லோரும் கூடி வந்து ஜெபிக்கும்போது, ஆண்டவரை கூப்பிடும்போது, ஆண்டவர் இயேசு அவர் நம்ம மத்தியிலே வருகிறார். As we have come together in the name of the Lord, Lord Jesus Christ will be with us. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான ஒரு பல்லவி நாங்க பாடுறோம், எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. நல்லவர் இயேசுராஜன் வந்திருக்கிறார். சொல்லுங்க, நல்லவர் இயேசுராஜன் வந்திருக்கிறார், நாம் எல்லோரும் கூடி வந்திருக்கிற இடத்துல. அதுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். தேங்க்யூ ஜீசஸ். நல்லவர் இயேசுராஜன் வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நல்லவர் இயேசுராஜன் வந்திருக்கிறார், நாம் எல்லோரும் கூடும் இடத்திலே. நல்லவர் இயேசுராஜன் வந்திருக்கிறார், நாம் எல்லோரும் கூடும் இடத்திலே. இயேசுராஜாவுக்கு நாம் நன்றி சொல்லுவோம், கரங்களை தட்டி நாம் ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜாவுக்கு நாம் நன்றி சொல்லுவோம், கரங்களை தட்டி நாம் ஆர்ப்பரிப்போம். நல்லவர் இயேசுராஜன் வந்திருக்கிறார், நாம் எல்லோரும் கூடும் இடத்திலே. நல்லவர் இயேசுராஜன் வந்திருக்கிறார், நாம் எல்லோரும் கூடும் இடத்திலே. அதிசயம் செய்வார், அற்புதங்கள் செய்வார், அண்டி வந்த எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். அதிசயம் செய்வார், அற்புதங்கள் செய்வார், அண்டி வந்த எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். அன்பானவர், அழகானவர், ஆறுதலின் தெய்வம் அவர். அன்பானவர், அழகானவர், ஆறுதலின் தெய்வம் அவர். இயேசுராஜாவுக்கு நாம் நன்றி சொல்லுவோம், கரங்களை தட்டி நாம் ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜாவுக்கு நாம் நன்றி சொல்லுவோம், கரங்களை தட்டி நாம் ஆர்ப்பரிப்போம். நல்லவர் இயேசுராஜன் வந்திருக்கிறார், நாம் எல்லோரும் கூடும் இடத்திலே. ஆமென். நல்லவர் இயேசுராஜன் வந்திருக்கிறார், நாம் எல்லோரும் கூடும் இடத்திலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு ராஜாவை நோக்கி, நம்ம மத்தியில வந்திருக்கிற இயேசு ராஜாவை நோக்கி நாம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes to the Lord and pray. ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்துல புதிய புதிய காரியங்களை, அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவரே. Lord, we come into your presence, Lord, and we believe that you will do a wonderful thing in this new year. நீங்க சொல்லுங்க, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். Let us all say, Lord, we surrender ourselves and our family to you. வந்திருக்கிற எங்க எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, எங்கள் மத்தியில நீங்க வாங்க ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் மத்தியில நீங்க வாங்க. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. எங்களை சுகப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை சுகப்படுத்துங்க ஆண்டவரே. அற்புதமாய் எங்களை வழிநடத்துங்க. அற்புதமாய் எங்களை வழிநடத்துங்க. ஹல்லேலூயா. 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 கண்களை மூடி அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். Let us all remain closing our eyes and pray to the Lord.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, our loving heavenly Father, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷத்தின் முதல் வெள்ளிக்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம். oh Lord, we give you thanksgiving of the first Friday of this new year. எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை உம்முடைய அன்பு ஆணிப்பாய்ந்த கரத்திற்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். I surrender each one of the spirit, soul and body into the precious hands of yours, O Lord. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிட்டோம். O Lord, we proclaim that we will surrender ourselves and our family members into your hands. எங்கள் குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இரத்த பந்தங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. We also surrender all our family, extended and immediate families and all our blood relatives into your hands, O Lord. இயேசுவே, இந்த புதிய வருஷத்திலே உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. Jesus, we believe, O Lord, that we saw your face and we will not go into vain in this new year. எங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. O Lord, you do a wonderful things into our ஒரு lives. அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. O Lord, we believe that you will do wonderful things. ஒரு ஆச்சரியமான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. Let a marvelous things be happening to our lives. அநேக குடும்பங்கள் இருக்கிற வாலிப பிள்ளைகளுடைய திருமண வாசலை திறந்து விடுங்க ஆண்டவரே. Let many families, youngsters and youths get married and let the doors be open to them, O Lord. அடைக்கப்பட்டிருக்கிற கர்ப்பங்களை இயேசுவின் நாமத்திலே திறந்து விடுங்க ஆண்டவரே. O Lord, I pray, O Father, that all the barren women, O Lord, O Lord, to be blessed with kids and children. இயேசுவே, உம்மாலே எல்லாம் ஆகும் ஆண்டவரே. O Lord, only you can do this, O Lord. இயேசுவே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. There is nothing, O God, that you cannot do. Everything is possible to you. உம்மாலே தான் நடக்கும் ஆண்டவரே. O Lord, it is possible only to you, O Father. நாங்கள் முழு மனதோடு கூட O விசுவாசிக்கிறோம். Lord, we believe and have faith in with all of our hearts, O Lord. நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. We only believe in you, O Lord. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யுங்க. We believe that you will do wonderful things, O Master. இந்த யூடியூப் வழியாய், ஃபேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய், ஆன்லைன் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. O Lord, we also surrender all the man of God and all the people who are watching through Facebook and YouTube. Bless them in abundance, O Lord. இந்த மாலை வேளையிலே நடக்கிறதான ஒவ்வொரு விசேஷமான கூட்டங்களை ஆசீர்வதித்து நடத்தும். This entire day, O Lord, O Father, we surrender each and every ministries into your hands. இயேசுவின் நாமத்தில் எங்கள் எல்லாரையும் அர்ப்பணித்து நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. We surrender each one of us and I pray in the most powerful name of my Lord Jesus Christ. Amen. 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 Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Thank you Jesus. Thank you, Jesus. ஆண்டவருக்கு முன்பதாக நம்முடைய இந்த புதிய வருஷத்துல ஆண்டவர் புது வாழ்க்கையை, புது குடும்பத்தை, புது சந்தோஷத்தை, சமாதானத்தை தந்திருக்கிறார் என்று நம்ம விசுவாசிப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு இந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வேணா படிச்சிடலாம். தயவுசெய்து இங்கிலீஷ்ல எடுங்க. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. இந்த நியூ இயர்ல உங்க எல்லாரும் பார்க்கிறதுல நிச்சயமா பெரிய மகிழ்ச்சி. 2025 கர்த்தர் அழகாய் நம்ம நடத்தினார். இன்னும் அழகாகும் அதிசயமாகும் 2026 தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், நம்ம நடத்துவார். ஆகவே இன்னைக்கு பாருங்க, உங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லி உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துதல் சொல்கிறோம். ஹாப்பி 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 நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் 2026. Thank you. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். இன்னைக்கு பாருங்க, வாக்குத்தத்த வசனமாக உபாகமம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Deuteronomy chapter 11 verses 25. Amen, amen, amen. Thank you Lord. நன்றி. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Deuteronomy chapter 11 verse 25. சத்தமா படிங்க. இருங்க இங்கிலீஷ்ல படிக்கறாங்க சத்தமா. Wherever you go in the land, the Lord your God will make the people fear you, as he has promised, and no one will be able to stop you. Yes. Amen. Hallelujah. நன்றி. இப்ப படிங்கம்மா. உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கேலியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேல் எல்லாம் வரப்பண்ணுவார். உங்களுக்கு முன்பாக யாரும் எதிர்த்து நிற்பது இல்லை. 2026 தேவன் உங்களுக்கு நமக்கு அற்புதமாய் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை
25ல வந்து அத வியாதி என்னும் காரியங்களை எதிர்த்து நின்றது, பிரச்சனை என்னும் காரியங்களை எதிர்த்து நின்றது, எல்லா காரியங்களும் நமக்கு முன்பாக எதிர்த்து நின்றது, தடைகள் எல்லாமே. ஆனா இந்த 26ல எதுவும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை என்று சொல்லியிருக்கார். ஆகவே புது வருஷத்தையும் புது வாழ்வும் தந்திருக்கிற தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை பாடலாம். புது வாழ்வு இயேசு கிறிஸ்துவில், புது சமாதானம் நம் இயேசுவில், புது ஜீவன், புது கிருபை, புதிய ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறபடியால இந்த பாடலை கரங்களை தட்டி பாடலாம். கேட்டு புது பாடல்கள் பாடலை கேட்டு பாடலாம். Thank you. புது வாழ்வு இயேசு கிறிஸ்துவில், புது சமாதானம் நம் இயேசுவில். புது வாழ்வு இயேசு கிறிஸ்துவில், புது சமாதானம் நம் இயேசுவில். புது ஜீவன் கிருபை தருவார், புது படைப்பாய் நம்மை மாற்றிடுவார். புது ஜீவன் கிருபை தருவார், புது படைப்பாய் நம்மை மாற்றிடுவார். இயேசு வருவார், புது வாழ்வை தருவார். இயேசு வருவார், புது வாழ்வை தருவார். புதிய ஆண்டு பிறந்ததம்மா, புதிய வாழ்வு மலர்ந்ததம்மா. புதிய ஆண்டு பிறந்ததம்மா, புதிய வாழ்வு மலர்ந்ததம்மா. Hallelujah. பாவத்தின் வாழ்வு இது மறையும், பரிசுத்த வாழ்வு இனி தொடரும். இந்த 2026 மிகப்பெரிய காரியங்களை நாம் நினைப்போம், கர்த்தர் செய்வார். பாவத்தின் வாழ்வு இனி மறையும், ஆமென். பரிசுத்த வாழ்வு இனி தொடரும். பாவத்தின் வாழ்வு இனி மறையும், பரிசுத்த வாழ்வு இனி தொடரும். கல்லான இதயம் கரையும், சதையான இதயம் வளரும். கல்லான இதயம் கரையும், சதையான இதயம் வளரும். இயேசு வருவார், புது வாழ்வு தருவார். இயேசு வருவார், புது வாழ்வு தருவார். புதிய ஆண்டு பிறந்ததம்மா, புதிய வாழ்வு மலர்ந்ததம்மா. புதிய ஆண்டு பிறந்ததம்மா, புதிய வாழ்வு மலர்ந்ததம்மா. கவலைகள் கண்ணீர் எல்லாவற்றையும் துடைப்பார். மறுபடியும் இயேசு நம்மை அழைத்திருக்கிறார். பெரிய காரியங்கள் நமக்கு செய்வார். கவலைகள் கண்ணீர் எல்லாம் துடைப்பார். கருணீட்டு இயேசு நம்மை அழைப்பார். கவலைகள் கண்ணீர் எல்லாம் துடைப்பார். கரம் நீட்டி இயேசு உன்னை அழைப்பார். தாயின் வயிற்றில் தாங்கினார், தலைமுறை வரைக்கும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், தலைமுறை வரைக்கும் தாங்குவார். இயேசு வருவார், புது வாழ்வு தருவார். இயேசு வருவார், புது வாழ்வு தருவார். புதிய ஆண்டு பிறந்ததம்மா, புதிய வாழ்வு மலர்ந்ததம்மா. 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 புதிய ஆண்டு பிறந்தது, புதிய வாழ்வு மலர்ந்தது. தேங்க்யூ லார்ட்.
ஆகவே இந்த வேளையிலே எல்லாவற்றுக்காக நம்ம நன்றி சொல்ல போகிறோம். நம்ம காரியங்களிலே தேவன் செய்த நன்மையான காரியங்களை ஒவ்வொன்றும் நினைத்து 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 தேவனுக்கு நாம நன்றி சொல்ல போகிறோம். ஆகவே கண்களை மூடி இந்த 25 தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா, அதுக்காக நன்றி சொல்லுங்க. எல்லாருமே நன்றி சொல்லுங்க. எல்லாருமே நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ லார்ட். நன்றி 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 நன்றி. எல்லாவற்றுக்காக அப்படியே நன்றி சொல்லுங்கம்மா. நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, கடந்த 25,000 ஆண்டவரே இந்த வருஷங்களிலே என் கர்த்தர் செய்த மகிமையான காரியங்களுக்காக நன்றி. இந்த 25வது வருஷத்துல மகிமையான காரியங்கள், எத்தனையோ காரியங்கள் செய்து, எத்தனையோ காரியங்கள் என் வாழ்க்கையில நடந்தது, நடக்கல, நடக்க போகிறது, எல்லாவற்றுக்காகவும் இந்த 2026ல என் கர்த்தர் செய்ய போறீங்க. அதற்காக எல்லாவற்றுக்காக நன்றி 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 என்று வெறும் நன்றி சொல்லி பாருங்க. வெறும் நன்றி சொல்லி பாருங்க. நன்மையான ஈவுகளினால, கிருபையினால நம்மை தேவன் நடத்துவார், நிரப்புவார். அதற்கு வெறும் நன்றி சொல்லுங்க. நன்றி 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 நன்றி. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். நன்றி சப்பா. நன்றி நன்றி நன்றி. வாய்களை திறந்து நன்றி சொன்ன ஒவ்வொருவரும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். கடந்த வருஷங்களில எத்தனை விண்ணப்பங்களை சொன்னீங்கம்மா, எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்திருக்கிறார் இல்லையா. கட்டப்படாத வீடுகள் கட்டப்பட்டது, தேவைகள் சந்திக்கப்பட்டது, எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ மருத்துவமனையில போய் அட்மிட் ஆனோம். கர்த்தர் நம்மை விடுதலையோடு கூட வீட்டுகளுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லலாமா? எஸ் எஸ் எஸ். நன்றி 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 நன்றி. நம்ம வீட்டுக்கு வந்த ஒவ்வொரு மருமகள்களையும் வேறு பிள்ளைகளையும், இதோ வீட்டுக்கு இருக்கிற மகன்களையும் கர்த்தர் அழகாய் நடத்தி இருக்கிறாரே, அதற்காக நன்றி சொல்லலாமா? நன்றி நன்றி. எத்தனையோ பேர்கள் வாகனங்களை ஓட்டி சென்றாங்க. ஒவ்வொரு நாளும் காலேஜுக்கும் ஸ்கூலுகளுக்கும் வேலைகளுக்கும் பிள்ளைகள் வாகனங்களை சென்றாங்க, கேபுகள்ல போனாங்க. இரவு முழுதும் ஒவ்வொருத்தரும் ஒர்க் பண்ணாங்க, நைட் ஷிஃப்ட் செய்தாங்க. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்தது. அதற்காக நன்றி சொல்லலாமா? எஸ். நன்றி 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 அப்பா. நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. நன்றி ராஜா. உமக்கே நன்றி. சங்கீதம் 91:1 சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரே நிழலில் தங்குவான். ஆமாம்பா, ஒவ்வொரு நாளும் நம்ம உன்னதமான மறைவில் தேவனுக்கு முன்பாக நம்மையே நம்ம குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் போது அவர் எப்படி பார்த்து கொள்கிறாராம்? ஒரு கொடை போல கீழே அந்த நிழல் போல நம்மை தேவன் காத்திருக்கிறார். அந்த கொடை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு சேதமும் ஆகாதபடிக்கு தேவன் நிழலாய் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்கிறாராம். ஆகவே இந்த தேவன் கருத்துல எல்லாவற்றுக்காக நன்றி சொல்ல போகிறோம். நம்ம மத்தியில வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக, தாய்மார்களுக்காக நான் நன்றி சொல்ல போகிறோம். நம்ம மத்தியில வந்திருக்கிற மேரி பிரகாசம் அவங்க மகனுக்காக நன்றி சொல்லுவோம். நம் பேர்களை சொல்லும் போது கரைகளை தட்டி வெறும் நன்றி கொண்டு சொல்லுங்க. கடந்த ஆண்டு காத்திரே, இந்த ஆண்டு தந்தீரே, அதற்காக நன்றி நன்றி நன்றி. ரெஜினம்மா முழு குடும்பத்தை ஆண்ட கட்டி ஒப்பு கொடுப்போமா? அவர்களுக்கு கட்ட செய்த நன்மையான புது வீட்டை தேவன் கட்டி கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லலாமா? எல்லாருக்கும் கரைகளை தட்டி தட்டி வெறும் நன்றி சொல்லுங்க. எஸ் 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 எஸ். ஜெயமாக்காக நன்றி சொல்லுவோம். கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி. ரட்சிக்கப்படாத அந்த பிள்ளைகளை தேவன் தொட வேண்டும். அவங்களுக்கு நல்ல ஆயுசு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாங்க. அதுக்காக நன்றி சொல்லலாமா? நன்றி 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 நன்றி. அடுத்ததாக ஜெசியம்மா கருத்தில் ஒப்பு கொடுப்போம். பெட்டிஷா பிரமிளாக்காக நன்றி சொல்லுவோம். இந்த புதிய ஆண்டு அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதற்காக நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி நன்றி. தேசம் விட்டு தேசம் போகி திரும்பி வீடு வந்து செருப்படிக்காய் கட்டி கிருபை செய்தாரு. அதற்காக நன்றி 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 நன்றி. அடுத்ததாக நம்ம குமாரி அம்மாக்காக ஸ்தோத்திரம். அந்த தாயாரை தேவன் அளவில்லாமல் ஆஸ்வதிக்கட்டும். கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி, விசுவாசத்துக்காக நன்றி. தேவன் அதிகமா அவங்க தேடுறாங்க. இந்த 26ல கர்த்தர் மகத்தான காரியங்களை அந்த தாயாருக்கு செய்யணும் என்று சொல்லி கரங்களை தட்டி நன்றி 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 நன்றி. அதே போல தாஸ்மாமா தாத்திகா குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்.
கர்த்தரை தேடுகிற குடும்பங்களாக கர்த்தர் இன்னும் அதிகமா இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி கரங்களை தட்டுவோமா? நன்றி 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 நன்றி. என் சகோதரி ஷீலாக்காக நன்றி, கொடுத்த சகோதரனுக்காக நன்றி. இதோ தாய் தகப்பன் இல்லாத சூழ்நிலையில கூட கர்த்தர் அந்த பிள்ளைகளை நடத்தி கொண்டு வருகிறார்களே, அதுக்காக கரங்களை தட்டி நன்றி சொல்லலாமா? எவ்வளோ போன வருஷம் எவ்வளவு படுக்கை தேவன் மாற்றி போட்டு சகோதரி கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நன்றி 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 நன்றி. மேரியம்மா மணி பிரதரையும் சுசானா டேனியலுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தர் அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவைகளை சந்திக்கட்டும். 25 இழந்த எல்லாவற்றும் 26 காண செய்ய போகிறார். அதற்காக நன்றி நன்றி நன்றி. புதிய வீட்டை கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு காண்பிக்கிறார். தரிசனமாய் காண்பித்து அந்த வீடு வாசல்களை கொடுக்க போகிறார். அதற்காக நன்றி ராஜா, நன்றி 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 நன்றி. வாரந்தோறும் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுக்க போகிறோம். முக்கியமாக இந்த நாட்களிலே அதிகமாய் வேதனைக்குள் இருக்கிற தச்சமாவை ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுக்கலாம். பலதரப்பட்ட பலவீனங்களோடு கூட இருக்கிற அந்த தாயாரை ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தை அந்த தாயாருக்கு தாங்க என்று சொல்லி இந்த தச்சமா காக்கும். இன்னும் நிறைய பேர்கள் நம்ம மத்தியில வியாதிப்பட்டிருக்கிறாங்க. முக்கியமாக இதோ அதோ ஒரு குடும்பம் முழுவதுமாக இதோ ஊருக்கு போனாங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி முழு குடும்பமும் இப்பொழுது இந்த நாட்களிலே கால்களிலே பயங்கரமான பாதிக்கப்பட்டு ஆக்சிடென்ட் ஆகி அந்த பிள்ளைகள் குடும்பமாய் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. அந்த குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் தாமே அந்த ராதிகா குடும்பத்தையும் இதோ இந்த பிரியா குடும்பத்தையும் கர்த்தர் தொட வேண்டும் என்று சொல்லி அந்த குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். இன்னும் நம்ம மத்தியில தெரிந்த எல்லா வியாதியஸ்தர்களையும் ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுத்து நம்ம மத்தியில இருக்கிற சுசானா ஜெபம் பண்ணிட்டோம். ஆண்டவரே, எல்லா வியாதியஸ்தர்களும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்க நினைவு கூறுங்க. ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லி இந்த பிள்ளைகள் இந்த குடும்பங்களுக்காக ஒவ்வொரு வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்காக மகள் ஜெபம் பண்ணிட்டோம். நம்ம மத்தியில் இருக்கிற ஒவ்வொரு பலவீனர்களையும் ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்கெங்கெல்லாம் பலவீனம் இருக்கிறதோ அங்க இயேசுவின் கரத்தை வையுங்க. உங்க கரம் அல்ல, தேவன் தொடுகிறார், உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அந்த ஒரு கருத்துங்களுக்காக மகள் ஜெபம் பண்ணுவாங்க. தேங்க்யூ லார்ட். நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்களா பாப்பிதாவே? ஆமென் ஆமென் ஆமென். அருமையான இந்த மத்தியான வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்வளவு நேரமாக நாங்கள் நன்றிகளை ஏறெடுத்தோம் ஆண்டவரே. அப்பா, உங்க பாதத்தில் ஆண்டவரே விண்ணப்பத்தை ஒப்பு கொடுக்கின்றோம் ராஜா. அப்பா, கொடுத்த விண்ணப்பத்தை என் கர்த்தர் நீங்க கேட்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் விசுவாசிக்கின்றோம். 3 பேர் கூடி ஜெபித்தால் நாங்க வாசம் செய்வேன் என்று. அப்பா, இந்த இடத்தில் ஆண்டவரே நீங்களும் தேவ தூதர்களோடு காத்துக் கொண்டிருக்கிறீங்க ராஜா. அப்பா ஆண்டவரே, எல்லா வியாதிஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளையில இயேசுவே, ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே வீட்டுல ஆண்டவரே ஹாஸ்பிட்டல் அந்த பெட்ல அந்த அறைக்குள்ள ஆண்டவரே உடைந்து போய் நோவுல இருக்காங்க ராஜா. அப்பேற்பட்ட இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நோவு வந்து வயசானவங்களுக்கு இல்ல ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்கு கூட வருகிறது ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் இருந்து பெரியோர் வரைக்கும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கின்றோம். எல்லா வியாதிகள் ஆண்டவரே நீங்கட்டும் இயேசுவே. அப்பா, நீங்க இந்த உடலை படைத்தீங்க ஆண்டவரே. உங்களுக்கு ஆண்டவரே உங்க பெர்மிஷன் இல்லாத எங்க உடலுக்குள்ள எதுவுமே சீராக வராது ஆண்டவரே. இப்பொழுதே தலைந்து உச்சம் கால் வரைக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு வியாதிஸ்தர்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன். உங்களுக்குள்ள ஒரு புது ரத்தம் வரட்டும் ஆண்டவரே. புது சதைகள் வளரட்டும் ஆண்டவரே. அப்பா, புது தோள்களை வரட்டும் கர்த்தாவே. எல்லாம் உடைந்து போன மனுஷன் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிப்பீராக ராஜா. அப்பா ஆண்டவரே, யாரோ ஒரு குடும்பம் முழுவதும் டிராவல் போயிருக்கிறாங்க. அப்பா, அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹாஸ்பிடல்ல இருக்கிறாங்க ராஜா. இந்த வேளையில் ஆண்டவரே அந்த குடும்பத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். அப்பா, இப்பொழுதே சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. எழுந்து நடக்கட்டும் ஆண்டவரே. சாட்சிகளாக ஆண்டவரே வந்து சொல்லட்டும் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகள் மேல மனம் பெறாங்க ராஜா. அப்பா, ஏதாவது தப்புகள் பண்ணிருந்தாலும் அவங்களை மன்னிங்க ஆண்டவரே. மன்னிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கொடுக்கிற இந்த வாழ்க்கை கிருபை ஆண்டவரே. அப்பா, நைட்டு தூங்கி நாங்கள் கண்களை காலையில கிருபை ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்க குடும்பம் மருத்துவர் நீர் ராஜா. நான் விசுவாசிக்கின்றேன் ஆண்டவரே. எல்லா கால் வலி, முட்டு வலி, நெஞ்சு வலி, கை வலி, தலை வலி, உடல் நோய் சுகத்தை உண்டாக்கும் ஆண்டவரே. சுகத்தை கொடுப்பீராக ராஜா. நான் விசுவாசிக்கின்றேன் இந்த 2026 ஆண்டவரே எல்லா நோய்களும் அப்புறம்
ஆண்டவரே. Hallelujah. உங்க முன்னாடி வந்து அவங்க சாட்சிகளாக எழும்பட்டும் ஆண்டவரே. Thank you, எல்லா Jesus. ரத்தம் புதுசாக மாறட்டும், எல்லா புண்ணெல்லாம் காயட்டும் ஆண்டவரே. Amen. அப்பா எல்லா இதயங்கள் ஆண்டவரே செழிப்பாக நீங்க மாற்றுவீராக. Thank you, Lord. Thank அப்பா you, Lord. பிதாவே, Thank you, Lord. நீங்க எல்லாம் பண்ணுவீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே. பிதாவே, என் தேவன் ஆண்டவரே, நீங்க ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் மற்றும் எங்கள் தேவன். என் தேவன் ஆண்டவரே. Yes. ஒவ்வொருடைய தேவன் நீர் ஆண்டவரே. ஒவ்வொருடைய தேவன் ஜெபத்தை ஆண்டவரே. கேட்டமைக்காக நன்றி நன்றி, டாடி. நன்றி, இந்த 2026 ஆண்டவரே அநேக Wow, சாட்சிகள் எழும்பட்டும் ஆண்டவரே. Thank you, அநேக salvation எழும்பட்டும் Thank இயேசுவின் you, Lord. நாமத்தில். Thank you, Lord. எல்லா துதிக்கான மகிமை ஒப்பு கொடுக்கின்றேன். உமக்கே. இங்க வந்திருக்கிற எல்லா தாய்மார்களுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி. இந்த தாய்மார்களுக்கு நீங்க பலத்தை கொடுத்து விட்டீங்க ஆண்டவரே. Thank you, Lord. Thank you, thank you, Thank you, Jesus. Thank you, இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனால் பிதாவே. ஆமென், ஆமென். நன்றி சொல்லலாமா? நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்ய நல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஊழியக்காரர்கள் அவங்க ஊழியங்கள் ரொம்ப பிளெஸிங்கா இருக்கணும். ஆகவே அந்த ஊழியக்கார குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கருத்துல கொடுக்க போகிறோம். அதற்கு அப்புறமா நம் கைகளை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்ட கருத்துல கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. என்ன நம்பி கொடுத்த ஒரு பிள்ளை, 2 பிள்ளை, 3 பிள்ளை, 4 பிள்ளை, 5 பிள்ளைகள் எல்லாரும் கருத்துல கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவனை அறிகிற அறிவு வரட்டும். இந்த வருஷம் வரைக்கும் நிறைய பேர்கள் விசுவாசத்துல வராது இருக்கலாம். வேதத்தை படிக்காதவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. பேருக்காக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி வேதத்தை தேடாத பிள்ளைகள், சர்ச்சு வாசல்ல போகாத பிள்ளைகள், ஆராதனையை பண்ணாத பிள்ளைகள் அநேகர் உண்டு. அவங்க எல்லாம் ஒரு விஷயம் ஆண்டவர் கருத்துல கொடுங்க. ஆண்டவரே, வேதத்தை படிக்கணும், எங்களுக்காக கொடுத்த வேதத்தை படிக்கணும். எப்படி பிள்ளைகள் பிறந்தவுடனே பெற்றோர்கள் நினைக்கிறாங்க, நல்லா படிக்கணும், நல்ல டிகிரி ஹோல்டர் ஆயிடும், நல்ல வேலைகளுக்கு போகணும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஆனா நிறைய பெற்றோர்கள் நினைக்கிறது, என் பிள்ளைகள் வேதத்தை படிக்கணும், அதன்படி நடக்கணும்னு சொல்லிட்டு நெருப்பி நினைக்கிறது. ஒரு பிள்ளைகளுக்கு அதை பத்தி உறுத்துறதும் இல்லை. நீங்க படிங்க, வேதத்தை ஜபம் பண்ணணும் என்று சொல்லி நிறைய பிள்ளைகளுக்கு பெற்றோர் சொல்லி கொடுக்கறது இல்ல. ஆகவே நம்ம எல்லாரும் இல்ல, நம்ம எல்லாரும் நம்ம பிள்ளைகளை கிறிஸ்துக்குள்ள நடத்தி இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்லதை கத்து கொடுத்திருக்கிறோம். இன்னும் அநேக பிள்ளைகள் அப்படியாக நடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கருத்து ஒப்பு கொடுக்கலாமா? நம்மை நம்பி கொடுத்த பிள்ளைகளையும் ஊழியக்கார பிள்ளைகளும் அவங்க குடும்பங்களையும் அந்த கருத்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாருமா கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, எனக்காய் கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி மௌனமாக உங்க பிள்ளைகள் பேரை சொல்லி இப்போது ஜெபம் பண்ணுங்க. பேர பிள்ளைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வீட்டுக்கு வந்த மருமகன்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மருமகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் அப்படியே சொல்லுங்கம்மா, உங்க விண்ணப்பம் இது, உங்க நேரம். ஆமா, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எஸ் 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 கர்த்தர் உங்க ஜெபத்தை மௌனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார். யாரும் சும்மா இருக்க கூடாது. ஆண்டவரே, என் வீட்டுக்கு வந்த மருமகள், பேர பிள்ளைகள், மகள், மகன், என் கணவன், என் மனைவி என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி, நன்றி. ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை பாருங்க ராஜா. ஆண்டவரே, ஒருவேளை இந்த வீட்டுகளில் யாராவது உண்மை தேடாத பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் உண்மை தேடட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகளுக்கு, எத்தனையோ சகோதரிகளுக்கு கணவன் இல்ல. ஆண்டவரே, எத்தனையோ சகோதரர்களுக்கு மனைவி இல்ல. ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் இல்ல. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் என் தேவனீர் எல்லாமா இருக்கிறீர். ஆண்டவரே, குடும்பங்களை விட்டு வெளியூர்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். தம்பி ராஜுவை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பிள்ளைகளோடு கூட கொண்டு வந்து சேர்த்து விடுங்க தகப்பனே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, ஊழியக்கார பிள்ளைகளை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவங்க ஊழியங்களை ஆசீர்வதிங்க, அவங்க மனைவிமார்களை ஆசீர்வதிங்க, அவங்க தேவைகளை சந்திங்க. ஏராளமா இருக்கும், ஆனா உண்மையே நோக்கி பார்க்கிற அந்த பிள்ளைகள், ஊழியக்கார குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வரன்களை தாங்க, அந்த குடும்ப தேவைகளை சந்திங்க ராஜா. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகள் நாவுகளை திறந்து அவங்க குடும்பங்களுக்காக ஜெபிக்க வைத்தீரே, அதற்காக நன்றி, 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 நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க வந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் அப்பா, இப்போது வந்திருக்கிறதான என் அன்பு சகோதரி ஆண்டிமா லில்லியம்மா ஆண்டிக்காக துதிக்கிறோம். சகோதரி செலினுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க
ராஜா. அது நின்னுட்டார். இன்னும் குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. என் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் ஒருவருக்கே கொடுத்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவின் வல்ல நாமத்தினாலே என்னை தாழ்த்தி அர்ப்பணித்து உடைய கருத்துல செபிக்கிறோம் மகிமை இந்த நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். Thank you. நன்றி நன்றி. வந்த யாவரும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஒரு பழைய பாடல், நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே உம்மை துதிக்கிறோம் நாதா என்று சொல்லி கடந்த நாட்கள் கடந்த வருஷம் எல்லாவற்றையும் நீங்க காத்தீரே, புதிய ஆண்டு புதிய நாளை தந்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி பாடலை 180 சாங் நம்பர் 180. தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி. எல்லாருக்கும் தெரிந்த பழைய பாடல் தான். அப்படியே கரங்களை தட்டி சாங் நம்பர் 180. தேங்க்யூ ஜீசஸ். 180வது பாடல். சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி சுராஜா, நன்றி சுராஜா, உமக்கு நன்றி சுராஜா, நன்றி சுராஜா. நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நீங்க சொல்லுங்க. நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆமென். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கடந்த ஆண்டு காத்தீரே நன்றி ராஜா, கடந்த ஆண்டு காத்தீரே நன்றி ராஜா, புதிய ஆண்டு தந்தீரே நன்றி ராஜா, புதிய ஆண்டு தந்தீரே நன்றி ராஜா. அதுக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அதுக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. ஓஹோ, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் கண்டீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை கண்டீரையா, வார்த்தை என்ற மன்னாவை கண்டீரையா. ஓ நன்றி சுராஜா, நன்றி சுராஜா. எல்லாவற்றுக்காக ஒரே நன்றி சொல்லி பாருங்க. தேவ பருவம் இந்த மத்தியில் தேவந்தோம். நன்றி 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 சுராஜா. கடந்த ஆண்டுக்காய் நன்றி, இந்த ஆண்டுக்காய் நன்றி, இந்த ஜீவனுக்காய் நன்றி, இந்த வாழ்க்கைக்காக நன்றி, இந்த சிறுமைக்காக நன்றி. அப்பா உமக்கே நன்றி சுராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி சொன்னா எவ்வளவு பெலன் வருது பாருங்க. ஏன்னா ஆண்டவர் அதை தான் நம்ம கிட்ட விரும்புகிறார். தேவன் சொல்ற கிவ் தேங்க்ஸ் பண்ணுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் விரும்பி கேட்கிறது அதுதான். எனக்கு நீ நன்றி சொல்லு, நன்றி சொல்லுன்னு சொல்லி தேவன் கேட்கிறார். ஆகவே வேத வசனங்களை கேட்பதற்கு முன்பாக அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவர் எல்லாவற்றுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவர்
ஆமா, இந்த வருஷத்தை பார்க்காத ஜனங்கள் எவ்வளவு பேர் உண்டு தெரியுங்களாமா? ஒரே நிமிஷத்துல எத்தனையோ சூழ்நிலைகள் எத்தனையோ பிள்ளைகளுக்கு நடக்கிறது. ஆனால் நமக்கும் வந்தது. ஆனால் தேவன் நம்மை விட்டு விலக்கு கை விடல. தேவன் நம்மை அவருடைய கரங்களில நம்மை வரைந்து வைத்திருந்தார். ஒவ்வொரு நாளும் என் மகள் என் மகன் என்று சொல்லி அவர் ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து கொண்டிருந்தார். எத்தனையோ ஆபத்துகள் எத்தனையோ விபத்துகள் தேவன் நம்மை விட்டு விலகாமல் கைவிடாமல் காத்தாரே, அந்த தேவனுக்கு நன்றி நன்றி என்று சொல்லி, ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலே உங்கள் வசனங்கள் தான் எங்களை தேய்ச்சினது ஆண்டவரே, உங்கள் வார்த்தை தான் எங்களுக்கு ஜீவனா இருந்தது ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினால் அல்ல, உங்களுடைய வார்த்தை நானே வாழ்ந்து 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 இந்த வருஷம் வரைக்கும் எங்களை வாழ வைத்தீரே. உமக்கு நன்றி 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 நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாவற்றுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. துதித்த பிள்ளைகளுக்காக நன்றி, வந்த பிள்ளைகளுக்காக நன்றி. இன்னைக்கு ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உம்முடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னைக்கு கிவ் தேங்க்ஸ் பண்ணுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் அப்படியே ஜெயகிரமிக்காக உமக்கு நன்றி. வார்த்தை என்னும் மன்னாவை எங்களுக்கு இந்த புதிய ஆண்டை நீங்க கொடுக்க போறீங்க, அதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். பேசுகிற ஐயாவை மறைத்து அவரோடும் என்னோடும் வந்திருக்கிற பிள்ளைகளோடும் இந்த ஆன்லைனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட வசனத்தின் வழியாக நீங்க பேசுங்க ஆண்டவரே. நீங்க பேசுகிறீமைக்காக உமக்கு நன்றி. துதி ஸ்தோத்திர கன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே கொடுத்து நேற்றும் என்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினாலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கரங்களை தட்டுவோம், எல்லாவற்றுக்காக நன்றி சொல்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். தேங்க்யூ லார்ட். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் செலுத்துவோம். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழிநடத்துவார். Hallelujah. Praise the Lord. Thank you Jesus. விசேஷமாய் ஆண்டவர் இந்த புதிய வருஷத்திலே கொண்டு வந்திருக்கிற நம்ம எல்லோரையும் தேவன் தாமே அற்புதமாய் ஆசீர்வதித்து அவர் வழிநடத்துவார். நம்ம நேரடியாக செய்திக்கு நம்ம போவோம். சங்கீதம் 65 அதிகாரம் 11 வசனம். அதில் இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க, அப்புறமா நம்ம தமிழ்ல படிப்போம். Psalms 65 verse 11. அங்க அற்புதமாக ஒரு ஜபத்தை அவர் செய்கிறார், நாம கேட்போம். You crown the year with your goodness, and your paths drip with abundance. அல்லேலூயா. சங்கீதம் 65 11 வசனம், கடைசி வசனம். வருஷத்தை உடைய நன்மை யால் முடிசூட்டுகிறார், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, இன்னொரு படிங்க. அத படிமா. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆமென். ஆமென். படிங்க, இங்கிலீஷ்ல படிச்சிருங்க. What a rich harvest your goodness provides. Wherever you go, there is a plenty. Amen. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த புதிய வருஷத்துல ஆண்டவர் நமக்கு நன்மையான காரியங்களை அவர் செய்வார். அதோடு கூட மாத்திரம் இல்ல, இந்த விசேஷமான செய்தியுடைய தலைப்பு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், புதிய காரியங்களை செய்வார். இந்த வருஷத்துல எப்படிப்பட்ட காரியம்? பெரிய காரியமும் புதிய காரியமும். நாம் எதிர்பாராத அந்த விசேஷித்த நன்மைகளை, நாம் எதிர்பாராத இருக்கிற அந்த புதிய புதிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில, நம் வாழ்க்கையில அவர் செய்ய போகிறார். இதை நாம விசுவாசிப்போம். ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்வோம். தேவன் தாமே மகிமையான காரியங்களை அவர் செய்வார். நம்ம எல்லோருமாய் ஒரு நன்றி பாடலோடு கூட, ஆண்டுடைய ஜபத்தோடு கூட இந்த வார்த்தையை நம்ம கேட்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பாடல் புத்தகத்தில நன்றி பலிப்பீடம் கட்டுவோம். இந்த பாடலை சேர்ந்து ஒரு அடி பாடலை நம்ம பாடுவோம். ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார்.
266 265வது பாடல் பல்லவி. ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? இதைத்தான் தாவீது கேட்கிறார். கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரமாகிய என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நான் நன்றி சொல்லுவேன். அல்லேலூயா. தெரிந்த பாடல் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஒரு அடி பாடலை பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நடந்து போவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவோம். நன்றிகளின் பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். சொல்லுங்க. நன்றிகளின் பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மையாயிருங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மையாயிருங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்திலே. நன்றி தகப்பனே நன்மை செய்திலே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகளை தந்தீரையா. பாடும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகளை தந்தீரையா. முளைக்கும் கருங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஆமென். ஓடும் கால்களை எல்லாருமாய். தந்தீரையா. நன்றி தகப்பனே நன்மை செய்திலே. நன்றி தகப்பனே நன்மை செய்திலே. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். கடுமையான தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். நன்றி தகப்பனே. நன்மை செய்திரே. அல்லேலூயா. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். ஆமென். நல்ல நல்ல குடும்பம் நீ தந்தீரையா, செல்ல பிள்ளைகளை தந்தீரையா. சொல்லுங்க. குடும்பத்தை தந்தீரையா, செல்ல பிள்ளைகளை தந்தீரையா, அழைக்கும் கணவனை தந்தீரையா, அன்பு மனைவியை தந்தீரையா. அன்பு கணவனை தந்தீரையா, அன்பு மனைவியை தந்தீரையா. நன்றி தகப்பனே. எல்லோருமாய் நன்மை செய்திரே. சொல்லுங்க வாய் திறந்து. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. Hallelujah. Hallelujah. Give thanks to Lord. ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற விசேஷித்த காரியங்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று தேவன் அழைக்கிறார். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார். அவருடைய பாதையிலே நீங்களும் நானும் கடந்து போகும்போது அது நன்மையான பாதைகளாய் நம்முடைய வாழ்க்கையில அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்ம எல்லோரும் பழைய ஏற்பாடு அப்படியே யோவேல், அதாவது 1061வது பக்கம், இந்த மத்தேயுக்கு கொஞ்சம் முன்னாடி பாருங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். இங்கே நம்ம இன்னைக்கு தலைப்பு பார்த்தோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், அதே நேரத்துல புதிய காரியங்களை செய்வார். இந்த மியூசிக் போட்டு விடுங்க. தேங்க்யூ லார்ட்.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், அதே நேரத்துல புதிய காரியங்களையும் ஆண்டவர் செய்வார். 1061வது பக்கம், யோவேல் 2ஆம் அதிகாரம், ஜோயல் 2nd chapter, 21st verse. கத்துக்கிறீங்களா? பாருங்க, அங்க அற்புதமான ஒரு வார்த்தையை நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்னைக்கு சொன்னார். இன்றைக்கு இங்க வந்திருக்கிற இந்த உபவாச கூட்டத்துல, அதாவது ஜனவரி மாதம் 2ஆம் தேதி முதல் வெள்ளிக்கிழமைக்கு வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்றாரு? தேசமே பயப்படாதே, தேசமே பயப்படாதே, விசுவாசி குடும்பமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, மகிழ்ந்து எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இல்லையா? 1061வது பக்கம் படிங்க, இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? Fear not, O land, be glad and rejoice, for the Lord has done marvelous things. ஆமென். ஆண்டவர் பெரிய காரியங்களையும் புதிய காரியங்களையும் அவர் செய்வார். வருஷத்தை நன்மையினால் அவர் முடிசூட்டுவார். வருஷங்களிலே நமக்கு இருக்கிற 365 நாட்களும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமா, நமக்கு தான் நேரம் இல்லை. அந்த நன்மையை பெற்றுக் கொள்கிறதற்கு நமக்கு தான் என்ன இல்ல? நேரம் இல்ல. ஜெபம் செய்ய நேரம் இல்ல, ஆலயத்துக்கு போக நேரம் இல்ல, பைபிள் படிக்க நேரம் இல்ல, ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்க நேரம் இல்ல. ஆனா ஒவ்வொரு நாளும் அவருடைய கரங்களை நீட்டி ஆசீர்வதிக்க தேவன் இயேசு காத்து கொண்டே இருக்கிறார். நமக்கு தான் இன்னைக்கு டைம் இல்லை. ஏன்னா இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்துட்டார். கட்டாயமாய் ஆசீர்வதிப்பார். நன்மையை தருவார், சமாதானத்தை தருவார், நிம்மதியை தருவார். அவரை தேடி வந்த யாவருக்கும் தேவன் நன்மையினால் முடிசூட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார். அதை சுதந்திரித்துக் கொள்ள நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வருவோம் என்று சொன்னால், இந்த வேதத்தை திறந்து வாசிப்போம் என்று சொன்னால், பரலோக தேவனை நோக்கி உதவி வரும் கண்மலைக்கு நேராக நம்முடைய கண்களையும் கைகளையும் ஏறெடுப்போம் என்று சொன்னால், இந்த விசேஷித்த சமாதானத்தை, பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் வாங்க, அங்க பாருங்க, நீதிமொழிகளுக்கு பக்கத்தில் இருக்கும் பாருங்க, 849வது பக்கம் தமிழ்ல, ஐசாயா 43. அங்க வாங்க, ஒரு சில காரியங்களை இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார் பாருங்க. ஆண்டவர் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில என்ன செய்கிறார்? ஐசாயா 43 எடுத்துக்கிறீங்களா? அதுல 18 ஒருத்தர் படிங்க, 19 ஒருத்தர் படிக்கிறாங்க பாருங்க, சத்தமா படிங்க. But the Lord said, do not cling to events of the past, or dwell on what happened long ago. Amen. Hallelujah. watch for the new thing I am going to do. It is happening already. You can see it now. I will make the road through the wilderness and give you streams of water there. Amen. 21st படிங்க, 21 படிமா. This people I have formed for myself. They shall declare my praise. இதுதாங்க நடக்கணும் நம்ம வாழ்க்கையில. அல்லேலூயா. இப்ப படிக்கிறாங்க பாருங்க, 18வது வசனம், 43வது அதிகாரத்துல 18வது வசனம் படிங்க. அப்புறமா ஒருத்தர் 19 படிங்க. நல்லா மல்லமா நெத்தி நிதானமா படிங்க. படிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆமென். போன வருஷம் என்னென்ன நடந்துச்சு அதே நினைச்சுட்டு இருக்காதீங்க. 25வது வருஷம் போயிடுச்சு. இனி நீங்க நான் தலைகீழ நின்னாலும் வராது. 26 வந்தாச்சு. டிசம்பர் மாசத்தை என்ன நினைச்சாலும் வராது. பிறந்த நாளையும் வராது, திருமண நாளும் வராது. 25ஓடு போயிடுச்சு. ஆகவே ஆண்டவர் சொல்றார், முந்தினவைகளை என்ன பண்ணாத, நினைக்காத. பூர்வ காலத்துல உங்க தாத்தா பாட்டி காலத்துல நடந்ததை என்ன பண்ணாத, சிந்திக்க வேண்டாம். சிந்திக்கவும் வேண்டாம், அதை குறிச்சு யோசனையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு
அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, படிங்க. இதோ ஒரு புதிய காரியத்தை இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கும் நமக்கும் சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இதோ புதிய காரியங்களை நான் செய்ய போகிறேன், இப்பொழுதே அது தோன்றும். இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையில் அது தோன்றும், நீங்கள் பார்ப்பீர்கள். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவேன், பெரிய காரியங்களையும் புதிய காரியங்களையும் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தாரே, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையில் அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? நீங்கள் அதை அறியாமல் இருக்க வேண்டாம், அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு என்ன சொல்றாரு, வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாங்க. சத்தியா. வனாந்திரமான வழிகளிலே ஆறுகளை உண்டாக்குகிறவர். அதான் ஃபாரஸ்ட். பாலைவனத்துல ஒண்ணுமே இருக்காது, அந்த இடத்துல ஆறுகளை தேவன் உண்டாக்குகிறாராம். அவாந்திர வெளியினா காஞ்சு போன காடா இருக்கிறோம், அந்த இடத்துல உனக்கும் எனக்கும் ஒரு வழியை உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார். பாலைவனத்திலே ஆறுகளையும் வனாந்திரத்திலே ஆறுகளையும் அவாந்திர வழிகளிலே ஆண்டவர் பாதைகளையும் உனக்காக எனக்காக உண்டாக்க வல்லவராயிருக்கிறார். இதோ நான் புதிய காரியங்களை செய்ய போகிறேன், அதை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நன்மையை கொடுக்கிற தேவன், புதிய காரியங்களையும் பெரிய காரியங்களையும் செய்கிற தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் அன்பானவர்களே. ஆக இதெல்லாம் நினைச்சு நீங்களும் நானும் என்ன சொல்லணுமா, 21வது வசனம் என்ன சொல்லுது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். எந்த ஜனம்? இங்க வந்திருக்கிற இன்னைக்கு நம்ம எல்லாம் தேவனை விசுவாசிக்கிறார்களோ, நம்புகிறார்களோ, ஆராதிக்கிறார்களோ, மகிமைப்படுத்துகிறார்களோ, அந்த ஜனத்தை பார்த்து, அந்த குடும்பத்தை பார்த்து, அந்த விசுவாசியை பார்த்து, அந்த ஊழியக்காரரை பார்த்து சொல்கிறார், இந்த ஜனங்களை நான் எனக்கென்று அவர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், இவர்கள் தான் என்னை துதித்து ஆராதனை செய்து என் நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. ஆண்டவரே, உம்மை துதிக்கவே என்னை உண்டாக்கி இருக்கிறீங்க. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கவே என் குடும்பத்தை உண்டாக்கி இருக்கிறீங்க. ஆண்டவரே, உம்மை நாமத்தை மகிமைப்படுத்தவே எனக்கு ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறீங்க, எனக்கு ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே என்று சொல்லி அவன் விசுவாசித்து தேவனை துதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஜனத்தை நான் எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் தான் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. ஆமாம் பாருங்களே, இதோ நான் புதிய காரியங்களை உன் வாழ்க்கையில செய்ய போகிறேன், அதை நான் இப்பொழுதே உன் வாழ்க்கையை செய்வேன், அதை அறியாதிருக்க எனக்கு ஒருபோதும் மனதில்லை. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அதை நீங்கள் நம்ப வேண்டும். இதன் வழியாய் வனாந்தரத்தில் இருக்கிற காட்டு மிருகங்கள் எல்லாம் மகிழ்ந்து சந்தோஷப்படும். அப்படி இருக்கிற நேரத்துல இந்த ஜனங்களை எனக்காக நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். இவைகள் எல்லாவற்றையும் நினைத்து 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 நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. உபாகம புத்தகம் வாங்க, the book of Deuteronomy. அதுல 11th chapter மிக அற்புதமான ஒரு வசனம் ஒன்று சொல்லுகிறது. என்ன சொல்றது பாருங்க. Deuteronomy வண்டிகளா எல்லாம் இதை இங்கிலீஷ் பைபிள் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. Deuteronomy 11th chapter. இங்க ஒண்ணு இந்த பக்கம் வாங்க. புக்லயே 5வது புக், 5th புக் எடுத்துனீங்களா? Deuteronomy 11th chapterல அங்க 11 ஒருத்தர் படிங்க, 12 ஒருத்தர் படிக்கிறாங்க பாருங்க இங்கிலீஷ்ல. நல்ல அற்புதமான ஒரு வசனம், நல்ல கவனிங்க. புதிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னாரே, அந்த புதிய காரியங்களை ஆண்டவர் ஒரு நாள் 2 நாள் செய்யறாரா, நம் வாழ்நாள் முழுவதும் செய்தாரா? ஆண்டவர் எப்படியா இருக்கிறார்? அல்லேலூயா. படிங்க, என்ன சொல்லுது பாருங்க. Deuteronomy 11th chapterல 11 ஒருத்தர் படிங்க, 12 ஒருத்தர் படிங்க. But the land that you are about to enter is a land of mountains and valleys, a land watered by rain. Amen. 12 படி சிலமா படிங்க, 12 படிங்க.
அல்லேலூயா. படிமா சத்தமா படிமா. A land for which the Lord your God cares, the eyes of the Lord your God are always on it, from the beginning of the year to the very end of the year. Amen. Amen. கத்துக்கீங்களா? கடைசியா டியூட்டரானமி 11th சாப்டர்ல 11 and 12 படிச்சாங்க. இப்ப தமிழ்ல படிக்கிறாங்க பாருங்க. உபாகமம் 5வது புக் 11ஆம் அதிகாரத்துல 11வது வசனம் படிங்க. நெத்தி நிதானமா படிங்க. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமே. அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் சுதந்திரித்து போகிற அந்த தேசம், அதாவது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வீடு, நீங்கள் வாழ்க்கைப்பட்டிருக்கிற அந்த குடும்பம், இதைத்தான் ஞாபகம் வச்சுக்கணும். சுதந்திரமாய் கொடுத்திருக்கிற அந்த வீடும் குடும்பமும் குறித்து பைபிள் சொல்லுகிறது. நீங்கள் சுதந்திரித்து போகிற அந்த தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம் அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசமாயிருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் இருக்கிற அந்த வீட்டுல, நீங்கள் இருக்கிற அந்த தேசத்துல, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த குடியில தண்ணீர் குறையில்லாத இருக்கும். அதான் அதனுடைய அர்த்தம். அந்த பூமி தண்ணீர் குடிக்கும் பூமியா இருக்கும். எந்த பூமி தண்ணீர் குடிக்குமோ அந்த இடத்துல விளைச்சல்கள் நல்லா வரும். அல்லேலூயா. பயிர் எடுக்கிறவங்களை பார்த்து கேட்டு பாருங்க, விவசாயியை பார்த்து கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, எங்க நிலத்துல நல்ல தண்ணி இருக்குதுங்க, நல்ல விளைச்சல் வருதுங்க. தண்ணி அதிகமா இருக்கிறதுனால விளைச்சல் வரும். அது போல நம்முடைய குடும்பம் விசுவாசிக்கிற குடும்பமா இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சுதந்திரத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த குடும்பத்துல, அந்த வீட்டுல தண்ணீர் எப்பொழுதும் இருக்கும். தண்ணீர் எப்பொழுதும் இருக்கும். அந்த தண்ணீர் என்ற அந்த வார்த்தைக்கு ஆவிக்குரிய வார்த்தை என்ன தெரியுமா? வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் இருக்கும். தண்ணீர் எப்பொழுதும் இருக்கும். உங்க குடும்பத்துல பஞ்சமே இருக்காது. குடும்பத்துல போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும், வேதனைகள் வரும், துன்பங்கள் வரும். எதுவும் வராதுன்னு சொல்ல முடியாது. நீ நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கட்டாயமா எல்லாம் வரும். தலைநோவு வரும், வயிறு நோவு வரும், கால் நோவு வரும், கை நோவு வரும், எல்லாமே வரும். வந்த மாதிரி போயிடும், அவ்வளவுதான். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் செய்யணும். இந்த ஜனத்தை நான் எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், ஆண்டவர் அற்புதம் செய்வார். அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் அடுத்த வசனம் என்ன சொல்றாரு பாருங்க, 12வது வசனம் தான் கவனிங்க. முக்கியமா, அது உன் தேவனாகிய கர்த்தர், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். ஆமா, பத்தியா? நம் ஒவ்வொரு குடும்பங்களையும் அனுதினமும் தேவன் விசாரிக்கிறாருங்க. இதுதான் கவனிக்கிறது இல்ல. ஆண்டவர் விசாரிக்கிறார். என்ன வேணும் மகளே, என்ன வேணும் மகளே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள். இல்லையே, செய்யாததுனால தானே குறைகள் வருது. குறைகள் வருதுன்னா அதுக்கு காரணம் யாரு? நீ நான் தான். நீங்க காலைல ஏன் வயிற்று வலி வந்துச்சு? கண்டது கொண்டெல்லாம் சாப்பிட்டதுனாலதாம்மா. ஜபம் செய்யறான், கண்டது கொண்ட சாப்பிட்டதுனாலதான். ஒரு சிலருக்கு ஆனவனே காலையில தலை வருது. எதுக்கு? குடிச்சிட்டு தலை தடிக்கிறதுல, சரியா தூங்குறது இல்ல. படிக்க வேண்டிய நேரத்துல படிக்கிறதுல, எழுத வேண்டிய நேரத்துல எழுதுறதுல, கோயிலுக்கு வேண்டிய நேரத்துல கோயிலுக்கு போறதுல, இல்லையா? சும்மா தூங்கிறேன், இந்த அக்கா சோம்பேறி மாதிரி உட்காந்துதான் என்ன வரும்? எல்லாம் வராங்க. இதனால என்ன ஆண்டவரே, எனக்கு கால் நோவு குத்துட்டியா, எனக்கு கை நோவு குத்துட்டியா, நான் அவரை குறை சொல்ல முடியுமா? இல்ல. நீங்க வயிற்று வலி வந்துக்குதுன்னா நீங்க டாக்டரை போய் கேளுங்க, அவர் சொல்வார். டாக்டர் வயிறு வலி ரொம்ப டாக்டர் போன என்ன கேட்குவாரு? என்ன கேட்குவாரு? என்ன சாப்பிட்ட? பின்ன இது துண்ணா வயிறு நோவு வராது, என்ன பண்ணும் சொல்லுவாரா இல்லையா? அவருக்கு ஒரு ஃபீஸை கொடுத்துட்டு, டாப்லெட்டுக்கு ஒரு ஃபீஸை கொடுத்துட்டு வருவோம். சும்மா வயிறு நோவுக்கு எடுத்து இந்த அப்படி போதுங்க. இந்த இருதயம் கூட ரொம்ப நல்லது. இந்த இருதயம் ரொம்ப நல்லது. இந்த இருதயத்துல நீங்க நல்லதை நினைச்சீங்கன்னா இந்த இருதயம் பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. பிரஷர் ஆகவே ஆகாது, பிபி வரவே வராது. அதனால்தான் ஒரு பக்தன் பாடினாரு இல்லையா,
ஹாப்பியாக பாடு, பிபிஏ வராது. எப்படி? கத்தரை பாடு, சர்க்கரையே வராது. வந்தாலும் வராம அந்த மாதிரி அப்படியே போயிடும். ஹாப்பியாக பாடு, பிபிஏ வராது அப்படின்னு சொல்லி. கையை தட்டி பாடு, கை நோவே வராது. நடனமாடி பாடு, கால் நோவே வராது அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி பிரஷர் வரத்துக்கு காரணம் யாரு? நீ நான் தான். அந்த இருதயம் ரொம்ப நல்ல இருதயம் இது. ஆண்டவர் நல்ல இருதயத்தை படிச்சிருக்கிறார். தேவையில்லாத கசப்பான காரியங்கள் இந்த இதயத்துக்குள்ள வரும்போதுதான் பிரஷர் ஜாஸ்தி ஆகிறது, அதுதான் கம்மியாகிறது. இன்னைக்கு டாக்டர் கிட்ட போனோம்னா பிரஷர் ஆயிடுச்சுனாக்கா, ஏன் தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நினைச்சீங்களா? தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் யோசனை பண்ணீங்களா அப்படின்னு நான் அங்க கேட்கிறேன். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியங்களை உன் வாழ்க்கையில நான் செய்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம விசாரிக்கிறாருங்க, அவர் நம்மளை கேட்கிறாரு. அது அங்க 16 அதிகாரம் இருக்காருங்க, அப்படியே கவனிங்க. அங்க சொல்றாரு, ஆகார் வந்து சாராரால திட்டப்பட்டு வெளியே வந்துருச்சு, வனாந்தரத்துல போயினுக்குது. ஆண்டவர் விசாரிக்கிறார், ஆகாரே எங்க போற, எங்கிருந்து வந்த, எங்க போக போற? பத்தியா, ஆண்டவருக்கு எவ்வளவு அக்கறை நம்ம மேல. நம்ம ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கிறாருங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது கேட்பாரு, மகளே என்ன வேணும், என்ன உன்னுடைய குறை, உன்னுடைய தேவைகள் என்ன, உன் குடும்பத்துல என்ன பிரச்சனை. நம்ம ஆண்டு விட்டு ஜெபம் பண்றதுல ஆலயத்துக்கு போகிறோமே, சும்மா போய் உக்காந்துட்டு வரக்கூடாது. உன் குரல்லாம் அவருடைய பாதத்துல ஊத்திடணும், அவ்வளவுதான். ஆலயத்துல ஒரே ஒரு இடத்துலதான் சமாதானமா இருக்கும், நிம்மதியா இருக்கும். அந்த இடத்துல போய் சேர்ல உட்காந்து அந்த சிலுவை பார்த்து அவருடைய பாதத்தை பார்த்து எல்லா கண்ணீரையும் அங்க வச்சுட்டு வாங்க. வீட்டுக்கு வரத்துக்குள்ளே உங்களுக்கு சமாதானத்தை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். இதான் இங்க ஆண்டவர் சொல்றார். தேவன் அந்த தேசத்தை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். வருஷத்தின் துவக்கம் முதல் பாருங்க, வருஷம் ஆரம்பிச்சாச்சு நேத்து. வருஷத்தின் துவக்கத்திலிருந்து வருஷத்தின் முடிவு மட்டும், அதாவது டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள், உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதில் மேல் வைக்கப்பட்டிருக்கும். உங்கள் குடும்பத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய தேசத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் நம்முடைய பெங்களூர் பட்டணத்திற்காக நம்ம ஜெபிக்கணும், கர்நாடகா தேசத்திற்காக ஜெபிக்கணும், இந்திய தேசத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம மேல விழுந்த கடமை. 145 கோடி ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். 6 கோடிக்கு ஜனங்கள் மேற்பட்டிருக்கிற கர்நாடகா தேசத்திற்காக ஜெபிக்க முன்னால என்னால முடியும், அது நம்முடைய கடமையா இருக்கிறது. எல்லா ஜாதி ஜனத்திற்கும், எல்லா மொழி பேசுகிறவர்களுக்காக ஜெபிக்கதான் ஆண்டவர் கிறிஸ்தவர்களை வைத்திருக்கிறார். உனக்கு எனக்கு தான் நல்ல ஜெபிக்க தெரியும். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நம்மை விசாரிக்கிற தேவன், நம்மேல் அக்கறை கொள்ளுகிற தேவன், நம்மேல் கரசனை உள்ள தேவன், நம்முடைய குறைகளை கேட்கிற தேவன், குறைகளை நீக்குகிற தேவன். அல்லேலூயா. வருஷத்தின் துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் தேவன் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஆமான்மானவர். ஒரு சில நேரத்துல நீ நான் என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு கூட ஆண்டவர் சொல்றார். உன்னை சாப்பிடுறத சாப்பிடாத. எப்படி? உன்னை சாப்பிடுறத சாப்பிடாத, உனக்கு வேண்டியதை நீ சாப்பிடு. அல்லேலூயா. உனக்கு வேண்டியதை நீ சாப்பிடு. உன் உடலை சாப்பிடுறத, உன் நிம்மதியை கெடுக்கிற, உன் குடும்பத்துல பிரச்சனை கொண்டு வருகிற எதையும் வாயில வைக்கவே வைக்காத, உன் முன்ன கொண்டு வராத. அதனாலதான் ஒரு சில வசனங்களை ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகும்போது அந்த வீட்டாரு உனக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்களோ, உனக்கு முன்னே வைத்திருக்கிற அந்த காரியத்தை பார்த்து என்ன பண்ண, நீ அவைகள் எல்லாவற்றையும் கவனித்து பார்த்து அதுக்காக நீ ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. இந்த காரியத்திற்காக நாம சேர்ந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது, மகிமைப்படுத்தும் போது தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்வார். ஒரு பாடல நம்ம பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நன்றி. இதனாலே நன்றி பாடலாக நம்ம நன்றி செய்தியை நம்ம கேட்டோம். தொடர்ந்து இந்த பாடலை பாடுவோம்.
நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்றி செய்தார், ஜீவன் தந்தார், அன்பு கொண்டார், பாவம் நீக்கினார், கழுவி விட்டார் என்று சொல்லி ஆண்டு கட்டில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ லார்ட். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. தேங்க்யூ லார்ட். ஜீவன் தந்தீரே, உமக்கு நான் அன்பு சொல்லுகிறேன் ஆண்டவரே. இந்த பாவங்களை கழுவி விட்டீரே, உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. உமக்கு இன்று வாழ எங்கள் குடும்பங்களிலே எங்களை பிரித்து எடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றி. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டே, பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டே, பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்தே, உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்தே, உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நாட்களே காக்கும் கண்களை கண்டிருக்கிறார், அவரை பாட துதிக்கிற அவர் வார்த்தைகளை படித்த உதவிகளை கண்டிருக்கிறார். எதை பெருமை பாருங்க, ஒரு ஸ்பெஷல் கைதா இருப்பாங்க, பார்க்க பார்வை இல்லை, மதிக்க பார்வை இல்லை, பேச வாய் இல்லை, அந்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லலாம். பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் முதடுகள் தந்தீரையா. சொல்லுங்க. தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. இறுதிய பலவீனங்களை நீக்கியிருக்கிறேன், சுகர் வியாதிகளை போக்கியிருக்கிறேன், அல்சர்களை இல்லாமல் வைத்திருக்கிறேன், ஆத்மா முற்றிலும் நீக்கியிருக்கிறே. உமக்கே நன்றி. என் வியாதிகளாம் குணமாக்கி இருக்கிறேன். உமக்கே நன்றி, உமக்கே நன்றி, உமக்கே நன்றி தகப்பனே. புதிய உடன்படிக்கை அடையாளமாய் புதிய ரத்தம் நீர் ஊற்றினீரே, புதிய உடன்படிக்கை அடையாளமாய் புதிய ரத்தம் நீர் ஊற்றினீரே. ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டே, இறுதி நாட்களில் காத்துக் கொண்டே, ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டே, எதிரி நுழையாம காத்துக் கொண்டே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. சொல்லுங்க. நன்றி நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. அதற்கு நன்றி தகப்பனே.
Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் நம்மை விசாரித்து ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடினால அவருடைய கருத்திலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து வாழும்போது தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். சீக்கிரம் வாங்க, யாத்திரையாகமம், அதாவது பைபிள்லயே 2வது புக், ஸ்டார்டிங்ல பாருங்க, ஜெனிசிஸ், எக்ஸோடஸ் வாங்க. அங்கே ஆண்டவர் நாம சாப்பிடுகிற சாப்பாட்டை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ சாப்பிடுறதுக்கு முன்னால நான் என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? ஆண்டவரே, கொடுத்த இந்த உணவுக்காக நன்றி ஆண்டவரே. இங்க கவனிக்கணும், அங்கங்க பேசக்கூடாது. நான் தான் வசனத்தை சொல்றேன் இல்லையா? யாத்திரையாகமம் 23வது அதிகாரத்துல 25வது வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. கொடுத்த இந்த நல்ல உணவுக்காக என்ன பண்ணோம்? நன்றி ஆண்டவரே, இதை நீர் ஆசீர்வதிங்க, இதன்படியாய் என் சரீரத்தை பலப்படுத்துங்க, இதன்படியாய் உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. இப்படிதான் சொல்லி ஜெபம் பண்ணோம். கொடுத்த ஒவ்வொரு உணவுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த உணவு கூட இல்லாம எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே, அதுக்காக இந்த உணவுக்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரா தெரியுமா? இங்க பாருங்க, இதுக்குதான் முதல்ல இந்த வசனம் ஒன்று சொல்லுகிறது. எடுத்துக்கிட்டீங்களா? எக்ஸோடஸ் 23:25 இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க சத்தமா. So you shall serve the Lord your God, and he will bless your bread and your water, and I will take sickness away from the midst of you. நெட்டு நிதானமா நீங்க வீட்டுல போய் இப்படி படிங்க. சாப்பிடுறதுக்கு முன்னால படிங்க, தூங்குறதுக்கு முன்னால படிங்க. 23வது அதிகாரம், யாத்திரையாகமம் 23வது அதிகாரத்துல அங்க 25வது வசனம் முதல் வரி என்ன சொல்லுது? நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே இதான் முதல்ல. இந்த கொடுத்த உணவுக்காக நன்றி என்று சொல்றோம் தெரியுமா? இதான் அது. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிப்பாயாக, துதிப்பாயாக, நன்றி சொல்வாயாக, அந்த தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவாயாக, உன் தேவனாகிய கர்த்தரையே நீ சேவிப்பாயாக. பத்தியா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் போது, ஸ்தோத்திரம் பண்ணும் போது, ஒப்பு கொடுக்கும் போது, என்ன சாப்பிட்டாலும் சரி, தண்ணினா குடி, காப்பினா குடி, சாப்பாடுனா சாப்பிடு, பிரியாணினா சாப்பிடு, என்ன வேணா சாப்பிடு, எத்தனை முறைனா சாப்பிடு. சாப்பிடுறதுக்கு முன்னால என்ன பண்ணு? நீ ஆராதிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு, சேவிப்பாயாக அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றாரு அவர்? பத்தியா, அந்த நேரத்துல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உன் அப்பத்தையும், பத்தியா, நீ என்ன சாப்பிட்டாலும் சரி, அதான் அப்பம். என்ன சாப்பிட்டாலும் சரி, என்ன குடிச்சாலும் சரி, என்ன சாப்பிட்டாலும் சரி, அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும், உன்னுடைய தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். இந்த உணவை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இந்த தண்ணீரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இந்த காப்பி ஆசீர்வதிங்க, நான் போட்டுக் கொள்கிற மருந்து மாத்திரைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ரத்தம் கலந்திருக்கட்டும் ஆண்டவரே, சுகம் கொடுக்கிற ரத்தம் கலந்திருக்கட்டும் ஆண்டவரே. அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க, எல்லா வியாதிகளையும் என்னிலிருந்து என் ஆண்டவர் இயேசு விடுதலை தருவார், விலக்குவார். என் தண்ணீரை ஆசீர்வதிப்பார், என் உணவை ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், அவர் என் குடும்பத்தை விசாரிப்பார். அல்லேலூயா. நீ உன் தேவனாகிய கர்த்தரையே சேவித்து ஆராதனை செய்வாய் என்று சொன்னார். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன்னில் இருக்கிற எந்த விதமான வியாதியா இருந்தாலும் சரி, எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவார். இதான் வாக்கு தத்துவங்க, இதான் வாக்கு தத்துவம். அதுக்கு நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நாம அதை மாத்திரம் ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே ஒரு பேஜ் அப்படியே வாங்க. ஜோஷுவா 1st சாப்டர் அப்படியே எடுங்க, கொஞ்சம் முன்னாடி அங்க வேண்டுமானால் 969
பாருங்க பேஜ் நம்பர். ஜோசுவா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 8th வேர்ட் படிங்க. ஒரு 2-3 பேஜ் எடுங்க. ஜட்ஜஸ்க்கு நெக்ஸ்ட் வரும் பாருங்க. இருக்குதா? ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்குதா? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாருங்க 8th வேர்ட் படிக்கிறாங்க. ஆண்டவர் உன்னை நீ ஆசீர்வதிக்கணும்னா நீ நான் என்ன பண்ணும்? கிறிஸ்தவர்களா இருக்கிற நீ நான் என்ன பண்ணும்? இதான் நிறைய பேருக்கு தெரியாது. அதனாலதான் ஆண்டவர் இந்த புதிய வருஷத்துல புதிய காரியங்களையும் பெரிய காரியங்களையும் செய்வேன் என்று சொன்ன தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். என்ன செய்யணுமா? This book of the law shall not depart from your mouth. ஆமென். But you shall meditate it in day and night, that you may observe to do according to all that it is written. For then you will make your ways prosperous, and then you will have good success. ஆமென். நெக்ஸ்ட் கூட படிச்சிருங்க சீக்கிரம். அடுத்த வசனம் படிங்க. Remember that I have commanded you to be determined and confident. Don't be afraid or discouraged. For I, the Lord your God, am with you wherever you go. ஆமென். சில புரிஞ்சவங்களுக்கு ஹalleluya. யோசுவாமா நீ இந்த நியாயாதிபதிக்கு நெக்ஸ்ட் நான் பேஜ் நம்பர் சொன்னேன் 969 ன்னு. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 8th வேர்ட் படிக்கிறாங்க பாருங்க. ஒருத்தர் சொன்னா விடுமா? அப்படி இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம். நல்ல கவனிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் எது? உங்க கையில இருக்கிற பைபிள் இதுதான். ஹalleluya. நியாயப்பிரமாண புஸ்தகம் மோசே வழியாய் கொடுத்த புஸ்தகம். தேவன் தம்முடைய ஜனங்கள் வழியாய் ஆவியானவர் வழியாய் எடுத்து கொடுத்த இந்த வேத புத்தகம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. சத்தியா அப்படின்னா என்ன அர்த்தம்? அனுதினமும் வேதத்தை தேடு, தேவனை தேடு, அனுதினமும் பைபிளை படி, உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும். நீ செய்ய எப்படி இருக்கணுமா? கவனமாயிரு. உன் கவனம் எதுலயோ போகுது. ஒரு சில நேரத்துல இங்க போனோம், அங்க போனோம், இதை வாங்கணும், அதை வாங்கணும், இதை பண்ணும் அப்படின்னு சொல்லி எங்கெங்கயோ இருக்குது கவனம் நம்மளுது. ஆனா முதல்ல ஆண்டவர் சொல்றாரு உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த வேதத்தின் மேல் கவனமா இருக்க நீ மறக்காதே. இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. ஆமா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் 24 ஹவர்ஸ்ல எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீ அதை பார்த்துனே இரு. அப்புறம் அப்பொழுது நீ உன் வழியை, நீ உன் வாழ்க்கை என்னும் வழியை வாய்க்க பண்ணுவாய். நல்ல விதத்திலே நீ நான் நடப்பாய். அப்பொழுது புத்திமானாயும் புத்தி உள்ள மகளாய் நடந்து கொள்வாய். புத்தி உள்ள மகளாய் நீ நடந்து கொள்வாய். அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்கும் போது, உன் வாயில வைக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார் நீ புத்திமானாய், நீதிமானாய், உத்தமியாய், பாக்கியம் உள்ளவனாய் நீ இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. ஆசீர்வாதம் சொல்றாரு. என்ன ஆசீர்வாதம்? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு நீ பலன் கொண்டு திட நம்பிக்கையோடு கூட இரு. திகையாதே. எதை குறித்தும் திகில் அடையாதே. கலங்காதே. எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாதே. நீ போகும் இடமெல்லாம், நீ போகிற எல்லா இடங்களிலும் உன் வாழ்க்கையில உன் தேவனாகிய கர்த்தர், உன்னை உண்டாக்கின காப்பாற்றுகிற தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஞாபகத்துல வச்சுக்கங்க, குறிச்சு வச்சுக்கங்க. யோசுவா 1 அதிகாரம் 8-9. நான் என்ன செய்தால் தேவன் எனக்கு என்ன செய்வார்? அவருடைய வேதத்தை அடிப்படி நான் நடந்தால், ஒப்பு கொடுத்தால், செபித்தால், என் தேவனாகிய ஆண்டவர் எனக்கு சொல்கிறார் எதை குறித்தும் பயப்படாதே, எதை குறித்தும் கவலைப்படாதே, எதை குறித்தும் திகில் அடையாதே. உன் தேவனாகிய ஆண்டவர் நீ போகிற எல்லா இடங்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாருமாய் கண்களை மூடுவோம். நம்மை விசாரிக்கிற தேவன், புதிய காரியங்களையும் பெரிய காரியங்களையும் செய்கிற தேவன், வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன், அவருடைய கருத்துல நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாருமாய் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நீர் என்னை விசாரிக்கிறீர். ஆண்டவரே,
ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய போகிறீர். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். Lord, you are going to do great things in my இங்க life. வாங்க, இங்க வாங்க. தேவன் மகிமையான காரியங்களை உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில செய்ய அவர் நம்மை அழைக்கிறார். அவருடைய சமூகத்தை தேடி நாடி ஓடி வருவார். அவர் நம்மை அழைக்கிறார். சொல்லுங்க, அவர் நம்மை அழைக்கிறார், தேடி ஓடி வருவோம். The Lord is calling us and let us go to Him. இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது அன்பான. Nobody will get this opportunity. எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜெபம் நடக்குது, நிறைய பேருக்கு தெரியும். There are so many people who are there and they know that their prayer is happening. ஒரு சிலர் படுக்கையோடு கூட இருக்கிறாங்க. There are so many people bedridden. ஒரு சிலர் நடக்க முடியாதவங்களா இருக்கிறாங்க. There are so many people who are unable to walk. ஒரு சிலர் வர முடியாதவர்களா இருக்கிறாங்க. There are so many people who are unable to come. ஒரு சிலர் வர முடிஞ்சும் முடியாமல் இருக்கிறாங்க. So many people who are able to come to God. எல்லாரையும் தேவன் அறிந்திருக்கிறார். So God knows everything. அருமையான மகள் ராதிகாக்காக, குடும்பத்துக்காக நாம ஜெபம் பண்ணுவோம். We will pray for Sister Radhika and her whole family. அருமையான தாயார் தச்சம்மாக்காக, குடும்பத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். We will pray for Sister Darsana Mary as well. இந்த வந்திருக்கிற நம்ம எல்லாருடைய குடும்பத்திற்காக நம்ம ஜெபம் Let பண்ணுவோம். us all pray for each and every family of us. அவர் நம்மை விசாரிக்கிறவர். He is the God who is concerned about நம் us. வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்வார். And He will do great and mighty things. பெரிய காரியங்களை செய்வார். He will do bigger things. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவார். He crowns the year with His blessing. நம்ம எல்லாரையும் ஒப்பு கொடுத்து நாம ஜெபம் Let பண்ணுவோம். us all surrender ourselves. And எல்லாரும் கண்களை மூடுவோம் பயபக்தியோடு. let us all with the fear close our eyes. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, Our most holy and loving Father, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனவரி மாதத்தின் 2ஆம் தேதிக்காக நன்றி we செலுத்துகிறோம். give you thanks for the second day of this month. முதல் வெள்ளிக்கிழமை 26வது வருஷத்துல கூடி வந்திருக்கிற எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். We completely surrender each and everybody who is gathered here the first Friday of this year. எங்கள் வாழ்க்கை என்னும் வழிகளை நன்மையினால் முடிசூட்டுகிறவர். You are the God who crowns the years of our life. எங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களையும் புதிய காரியங்களையும் செய்கிறவர். You are the God who does greater and bigger things in our life. எங்கள் குடும்பங்களை நீர் விசாரிக்கிறவர். You are the God who is concerned about our families. நாங்கள் எங்கே போனாலும் நீர் எங்களோடு கூடவே வருகிறீர். அதுக்காய் நன்றி We give you செலுத்துகிறோம். thanks that you are the God who always is with us when we go anywhere. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலே அநேக காரியங்கள் இருக்கிறது ஆண்டவரே. Lord, there are so many things that is taunting in all of our hearts. அநேக தேவைகள் இருக்கிறது ஆண்டவரே. So many desires to be fulfilled. எல்லா தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே. Oh Lord, may you fulfill all of our desires. எல்லா குற்றம் குறைகளை மன்னிங்க ஆண்டவரே. May you forgive all of our sins and உம்முடைய iniquities. பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவுங்க ஆண்டவரே. Wash us in the precious blood of Jesus. எங்கள் அப்பங்களை ஆசீர்வதிங்க. May you bless the bread of our house. நாங்கள் குடிக்கிற தண்ணீரை ஆசீர்வதிங்க. May you bless the water that we drink. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. Bless all the children of our family. எங்கள் எதிர்காலங்களை ஆசீர்வதிங்க. Bless our futures, Lord. நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ எங்களோடு கூட நீங்க வாங்க ஆண்டவரே. Wherever we go, you come along with us, இந்த Father. நாள் முழுதும் எங்களை அற்புதமாய் வழிநடத்துங்க. Lord, lead us mightily in this whole இந்த day. நாள் மாலை வேளையிலே நடக்கிற செலஸ்டியல் ஒன் ஜெப வழிபாடுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. We also pray for the prayer that is happening in Celestial One's ministry. இந்த இடத்துல வருகிற அத்தனை குடும்பங்களையும் ஆசீர்வதித்து Bless வழிநடத்துங்க. every family and lead them. அங்கே செய்தி கொடுக்கிற நம்முடைய தாசன் லெமுவேலை விசேஷமாய் ஆசீர்வதிங்க May you ஆண்டவரே. bless and touch the servant of God, Lemuel, as he delivers your word. பாடுகிற பாடல்கள், துதிகள், ஆராதனைகள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. May all the songs sang and the worship be taken care of you. இங்க வந்திருக்கிற அன்மையான தாய்மார்களை, குடும்பங்களை, சகோதரிகளை, சிறு பிள்ளைகளை உடைய அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். We send each and everybody from the little ones to the elder people who are here. எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் விசாரித்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. May you be concerned in our families and bless each and every one of us. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், We மகிமைப்படுத்துகிறோம். give you all the glory, honor and dominion. இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல In the பிதாவே. name of our Lord Jesus Christ, we offer this prayer and we pray. ஆமென். சொல்லுங்க சத்தமா ஆமென். ஆமென். எல்லாருடைய வலது கை இருதயத்தில் வைத்து எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. என் ஆத்துமாவே, என் முழுவதுமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் இந்த மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த இன்றைக்கு என்றைக்கும் புதிய காரியங்களையும் பெரிய காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாங்க நாம் ஆண்டவருக்கு இந்த புதிய வருஷத்திற்காக நன்றி சொல்வோம்.
புத்தாண்டு ஆண்டவரே எங்க வாழ்க்கையில பிறந்திருக்கிறது, புது வாழ்வு எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆக ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லி பாடி தேவனுக்கு நாம நன்றி சொல்லுவோம். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. புத்தாண்டுக்குள் வந்துட்டீங்கம்மா. ஆமென். புது புது காரியங்கள் தேவன் நம் வாழ்க்கையில தொடர்ந்து செய்ய போவார். ஹல்லேலூயா. மகிமையான காரியங்களை பார்க்க போகிறோம். ஆகவே புத்தாண்டு பிறந்ததமா, புது வாழ்வு மலர்ந்ததமா. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு பிறந்ததனால் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். புது வாழ்வு மலர்ந்ததனால் சொல்லிட்டு புத்தாண்டுக்கான இந்த பாடலை நாம் பாடி தேவனுக்கு நாம் நன்றி எல்லாரும் சொல்லுவோம். உற்சாகமாய் கைகளை தட்டி பைபிள்லாம் கையில வச்சிருங்க, பேப்பர்ல கையில வச்சிருங்க, கீழே பாட்டுக்கலாம் நல்ல சத்தமா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென். ஓ ஜீசஸ். புத்தாண்டு பிறந்ததம்மா, புது வாழ்வு மலர்ந்ததம்மா. புத்தாண்டு பிறந்ததம்மா, புது வாழ்வு மலர்ந்ததம்மா. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு பிறந்ததனால் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். புது வாழ்வு மலர்ந்ததனால் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு பிறந்ததனால் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். புது வாழ்வு மலர்ந்ததனால் அதிசயமான தேவன் அவர் அற்புதமாக பிறந்தார். அதிசயமான தேவன் அவர் அற்புதமாக பிறந்தார். பாவத்தின் வாழ்வை மாற்றிவிட்டார், பரிசுத்த வாழ்வை தந்து விட்டார். பாவத்தின் வாழ்வை மாற்றிவிட்டார், ஆமென். பரிசுத்த வாழ்வை தந்து விட்டார். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு பிறந்ததனால் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். புது வாழ்வு மலர்ந்ததனால் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு பிறந்ததனால் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். புது வாழ்வு மலர்ந்ததனால். ஹalleluya. ஹalleluya. ஒரு கை தட்டி 2026 நம்ம வரவேற்கலாமா? வரவேற்பு நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, நம்ம காரியங்களை வரவேற்போம். கர்த்தர் புதிதான காரியங்களை செய்வார். நாளை கேட்ட ஒவ்வொரு வசனங்கள் படி கர்த்தர் புதிதான காரியங்களை செய்வார், பெரிய பெரிய காரியங்களை செய்வார். அதை நாம ஏற்றுக்கொள்வோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த புதிய ஆண்டில ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிங்க. ஒவ்வொரு நாளும் காலையோ மதியமோ சாயந்தரமோ இரவோ எப்படி நேரம் கிடைக்குதோ அந்த வேதத்தை படிச்சிடணும். படிச்சுட்டு ஜெபிச்சுட்டு நம்ம குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்ம தெரிந்து பெரிய காரியங்கள் செய்வார். God bless you all. Be safe. Our Lord is coming soon. நன்றி, கரங்கள் தட்டி எல்லாவற்றுக்காக நன்றி, 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 நன்றி. Thank you Lord. நன்றி, நன்றி. Thank you Jesus. Thank you Lord. அம்மா வருகை தந்தவங்க